ஹே காய்ஸ், காரசாரமான வாழைக்காய் பொரியல் செய்கிறது எப்படின்னு பார்த்துடலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட் அடுப்பில் தாச்சி நல்லா சுடுனதுக்கப்புறம் எண்ணெய் காய வச்சுக்கணும். எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கிறோம். கடுகு உளுந்த பருப்பு வந்து நல்லா பொரியணும். அது வரையும் நம்ம வந்து வெயிட் பண்ண வேண்டியதுதான். கடுகு உளுந்த பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்க வேண்டியது தான். போட்டுட்டு நல்லா கருவேப்பிலையோட ஸ்மெல்லு நல்லா வரணும். அதுக்கப்புறமேட்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டுக்கிறேன். நான் வந்து ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும், அதனால் கிண்டி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினோடனே நம்ம பூண்டு சேர்த்துக்க வேண்டியதான். பூண்டு வந்து நச்சும் போட்டுக்கலாம், நான் சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுவுமே நம்ம வாழைக்காய் பொரியலோடு எடுத்து சாப்பிட டேஸ்ட்டாகவே இருக்கும். அதனால் நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இது கூட இப்போ நம்ம துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற வாழைக்காவை சேர்த்துக்க வேண்டியதான். நான் ரொம்ப ஸ்மால் சைஸில் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதுக்கு சைஸில் கட் பண்ணிக்கோங்க. நல்லா எண்ணெயோட இந்த வாழைக்காய் பொரியலை வந்து கிளறி விட்டுக்க வேண்டியது தான். கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே மூடி வச்சுருங்க. இந்த இது வந்து லைட்டாக அந்த எண்ணெயிலே நல்லா குக் ஆகட்டும். குக் ஆனதுக்கு அப்புறமேட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்த கையோட நம்ம வந்து மசாலா ஆட் பண்ணிடலாம். இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் எடுத்துருக்கிறது வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாத்தூள், நீங்கள் வந்து சிக்கன் தூள் லைட்டாக சேர்த்துக்கோங்க. இதோட டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். நல்லாவே டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட் தெரியும். அதனால் கொஞ்சமாக சிக்கன் தூள் சேர்த்துக்கோங்க. இது 3 நல்லா சேர்த்ததுக்கப்புறம் கிளறி விட்டுக்கோங்க. அது கூட வந்து நான் சின்ன டம்ளரில் ஒரு 1/4 டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா வாழைக்காய் வேகணும்ல, அதுக்காக நம்ம ஆயிலும் ரொம்ப சேர்த்துக்கல, கொஞ்சம் தான் சேர்த்துருக்கோம். அதனால் தண்ணியில் வேக வைக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கிட்டால் போதும், 1/4 டம்ளர். அவ்வளோதான். கிண்டி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுக்க வேண்டியது தான். நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடி பிடிச்சிரும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே குக் ஆகியிருக்கும். நம்ம சேர்த்துருக்க வெங்காயத்தோட டேஸ்ட்டு, பூண்டு, வாழைக்காய் இது எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு எந்த ரெசிபி இப்போ நம்ம அப்லோட் பண்ணலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.